மங்கையர் மாறி மக மாறி மாயந்தங்கையர் ராமங்கள் கண்டையால் வைகாஜி திங்கள் வளர்வரை நன்னாளில் பூலோகம் வாராள் உம்பியாடே விக்கினம் தீர்த்திடும் விழமுகத்தோனே ஐங்கரனே ஞான பண்டிதனே பத்தினியாமம்மன் கண்ணகை மீது கவி பாட வரம் தாருமையா நாதமுங்கேதமிதை பாடதாயே நான் முகனாரின் தேவி அம்மா ஆயகாலைகள் 64 அம்பிகை வரம் தாரும் அம்மா செல்வ வளத்தை தருபவளாம் தாயார் சீதேவியாக உரைபவளாம் அள்ளிய செல்வ மழை பொழிய அம்மா அஷ்டலட்சுமியை கண்பாரம்மா அழகு தெய்வம் ஊமை பாலன் தமிழ் கொஞ்சி விளையாடும் வேல்முருகா மூலகத்தை வலமும் வந்த வடிவேலவனே வரம் தாருமையா ஓம் நம சிவாய நாமம் சொன்னால் ஈசனோடி வந்து வரம் தந்திடுவார் சீதேவி கண்ணகை அம்மன் புகழ் பாட ஆதி சிவனாரே காருமையா குங்குமவாசகா கோவிந்தநாதனே கேதவனே ஹரி நாராயணா மங்கனியில் வந்த பத்தினி தெய்வம் புகழ் பாட வரம் தாருமையா பஞ்சமுகத்து வடிவெடுத்தாய என் பாரினை காக்க அவதரித்தாய் ஈசரி நந்தனே நந்த கோபாலா வாயுமைந்தனே காருமையா மாயி மாதங்கே ஜவுந்தரி தேவினி மாயவன் தங்கையா மாரியம்மா கும்பத்திலே கூடி கொண்டவளே தாயே குங்குமக்காரியே காத்திடம்மா தீராத நோய் பிணி தீர்ப்பவளாம் தாயார் தீவினை போற்றிடும் பேச்சியம்மா நாதரி வீரி கனகவுரி தாயே பேச்சியம்மா வந்து காருமம்மா மந்திரவாகினி காளியம்மா தேவி இங்கத்திலேறி நீ வந்திடம்மா துன்பம் துயரம் அகற்றிடுவாய் மாதா காப்பது உன் கடன் காளியம்மா கலியுகம் தன்னிலே பூசை கொண்டு அம்மன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி தந்து நாகலோகம் தன்னை விட்டிறங்கி அம்மா நாக கண்ணிகையை அருள் தருவாய் பாண்டிய மன்னன் வேளி மறைக்க தாயார் பூலோகம் தண்டிலே தான் உதித்தாய் மூலகம் தன்னை காக்க வண்டு அம்மன் பூலோகம் மாறாள் கும்பியடே கண்ணன் தந்த வரத்தாலே தேவி பார்வதியானவள் வந்திறங்கி மதுரை மாநகரின் மண்ணினிலே அம்மன் மாங்கனியாகவே தான் உதித்தாள் என்ன ஒரு விந்தை என்று சொல்லி எப்போ மாமன்னன் தன்னிடம் சேவகர்கள் மன்னவா மாமதுரை தனிலே மங்கனி ஒன்றோதித்ததென்றார் பாண்டிய மன்னன் அரசியுடன் அப்போ வகமதாகவே தான் விரைந்து மாங்கனி தன்னை பறிக்க வென்று அந்த பாண்டிய மன்னனும் தான் எழுந்தான் மாவிங்க நீ அது பால் துறந்தே அந்த பாண்டிய மன்னன் வேளி மறைக்க பார்ப்போரெல்லாம் அங்கே திகைத்தே நின்றுட பாண்டிய மன்னனும் வேக்கமுற்றான் என்ன ஒரு விந்தை என்று சொல்லி அப்போ பாண்டிய மன்னனும் மாங்கனியை பிழையில் வைத்து திறந்துமே பார்த்திட தங்க குழந்தையாய் தான் இருந்தான் பாண்டிய மன்னன் காதி கலங்கி அங்கே ஓதுமலையோர்களை அழைத்து செல்வி கூறிப்பதை சீராக பார்த்து செல்வியின் சங்கரே சொல்லும் என்றார் மதுரை அழிந்திடும் மன்னவா மாளுவா என்றுரைத்தாராம் வேதியரும் மாங்கனியில் வந்த கன்னிகையை கொண்டு வைகை கடலிலே தள்ளும் என்றார் பாண்டிய மன்னனுமே விரைந்து வந்தே தங்கத்தினால் ஒரு வேளை செய்து வேளைக்குள் தாயே உன்னை வைத்து வைகை கடலிலே விட்டனரே வைகை கடலிலே நீ வரவே தாயே மாற்றோட்டான் சட்டியும் மாநகரும் கூடி உறவாடும் நேரத்திலே தாயே கண்டு கொண்டார் அந்த பிள்ளை தன்னை மாற்றோட்டான் சட்டையும் மாநகர் தன்னிடம் பிழை எனக்கென்று தான் உரைத்தான் பிழைக்குள் இருக்கும் பொருள் அனைத்தும் முந்தனுக்கென்று சொன்னாரே பிள்ளையை கையிலே தான் எடுத்து அந்த மாற்றோட்டான் சட்டியும் மாநகரும் சித்தம் கலங்காமல் பிழை திறந்திட செல்வ குழந்தையாய் நீ இருந்தாய் தானதனதானந்த
தான தந்தன தானா தந்தன தான மற்றொட்டாஞ்சட்டியும் பிள்ளை கொள்ளே கப்பு மாநகர் கையிலே உன்னேந்து மாதாடி மாநகர் தன்மனையில் போய் கண்ணகை தாயே வளந்தாயம்மா நாளொரு வண்ணம் கண்ணகையாள் நல்லளில் பொலிவுடன் வளர்ந்திடவே நல்லணிகள் போட்டவென்று மாநகரும் அப்போ ஆசை கொண்டார் நாயகியாலம்மன் கண்ணகைக்கு நாகமணிகளும் உள்ளடாய் காஞ்சில் அம்புதனை செய்யவென்று மிகாமன் சௌந்தயம் தேடி சென்றார் கட்டு மரக்கப்பல் கட்டியதான் நாகமலை தீவு வந்தடைந்து வெளியரசன் விலங்கு தேவனை வென்றுமே நாகர்களை அடைந்தார் நாகங்களை அங்கே போட்டி செய்து தோத்திரம் செய்து நமஸ்கரித்து நாகமணிகளும் பெற்றுமேதான் மாநகர் தன்னிடம் தான் கொடுத்தார் கண்ணகி அம்மன் கால்தனிலே மின்னும் நாகமணி ரத்தினத்தால் கண்ணை கவரும் சிலம்பு செய்து தாயவளுக்கு அழகு பார்த்தாள் வண்ணமயில் போல் வாடி விலகி தாயே கண்ணகை உந்தன் அழகு கண்டு அன்னையே உன்னை மணமுடிக்க தாயை அவ்விடம் கோவலர் வந்தாரே பூம்புகார் நகரும் பூத்து குலங்கிட பூலோகம் மேலோகம் தாண்டியக்க பூமகள் தேவியம் கண்ணகி தாயார்க்கு பூரிப்பாய் கல்யாணம் செய்தனரே கோவலன் தன்னுடனே கோடேதாயே கோதையரேணியும் வாழ்ந்திருக்க தேவர் மகள் போலே ஆட அழகியால் தென்மொழி மாதவே வந்தாவாம் கோதைய மாதவி ஆடி அறிந்திட்ட மாலையின் கோவலர் தன்களத்தில் இச்சை கொண்டு அந்த மாதவியும் கோவலரை கொண்டு ஆகினாளே மாதவி தன்னுடனே வாழ்ந்து அம்மன் கண்ணகை அம்பனையும் மறந்து இச்சையுடன் அவர் மோகம் கொண்டு மணிமேகலை தன்னையும் பெற்றனரே கொண்ட பொருள் தன்னை கோவலன் மோகத்தால் உற்ற பொருள் தன்னை தான் இழந்து அன்னையே உந்தன் பாதமல தேடி அவ்விடம் கோவலர் வந்தாரே பெற்ற பொருளும் இழந்து விட்டேன் பண்ணே கண்ணகையே கந்த மாதவியால் வணிகம் செய்ய வழி இல்லை என்று கலங்கே நின்றாராம் கோவலனார் கண்ணகி அம்மன் சிலம்பதனை கோவலர் கையிலே தான் கொடுக்க சந்தோஷமாக விரைந்துமே தான் மாமதுரையிலே வந்தாரே கால்ச்சிலம்பை கண்டதட்டானும் கோவலர் முன்பாக வந்துமேதான் இக்கனமே நான் விட்டு தருகிறேன் மன்னவன் தன்னிடம் வாருமென்றான் தந்திரமாகவே கம்மியனும் சொல்லி தாரணி ஆண்டிடும் பாண்டியன் முன் மன்னவா உந்தன் மனைவி சிலம்பதை கொண்டதொரு கள்வன் என்று உரைத்தான் என்ன சொல்வதண்டறியாமல் அந்த கோவலன் அருவேக்கமுறை மாமன்னன் பாண்டியன் கோவலரை கொண்டு மழுவாள் விளந்து வதையும் என்றார் கனவை கண்டு கருங்குழலால் மாதா கோதையால் கண்ணகி தாயாரும் மாயவள் தங்கையால் ஆதரவில்லாமல் கோவலரை தேடிச் சென்றாளே வெங்க மரத்தடி தன்னருகே வெட்டுண்ட கோவலரை கண்டு பொன்னுதியாலை உரைந்துயர் மீட்டு மாதாவே செய்தி அறிந்தாய் அம்மா மகனியாகவே ரூபம் கொண்டு அப்போ மாதாவே மாமதுரை தேடி கதவு தாயை உடைத்து பாண்டியனின் சபை தான் நுழைந்தார் சம்பவே நீலி பவானி தேரே சோலை மாயவன் தங்கையும் கோலம் கண்டு கண்ணிகையே நீ யாரண்டு அந்த பாண்டிய மன்னனும் கேட்டானே பூம்புகார் நகரில் வாழ்பவள் நான் பூமகளின் பேர் கண்ணகையாள் கோவலனை கொண்ட பாவிகளை பழி தீர்க்கவே நானும் வந்தேன் என்றாள் ஒற்றை சிலம்பரை கைதனிலேந்தியே ஆவேசமாகவே கொந்தளித்து விஜயறிந்தவன் கண்ணகையால் நாகமணிகள் செய்தறியதே தண்ணீரி செத்ததை மன்னன் உணர்ந்துமே அரியாசனம் விட்டு தான் இழந்து உன்னான ஆவி பிரிந்துமே பாண்டியன் மாதாவின் பாதம் பணிந்திருந்தான்
மாதாவே உந்தன் மனமது ஆறாமல் தட்டானுடன் மதுரை எரித்து தீராத சோகத்துடன் வாடி அம்மன் நிலைய தெரிதனே தான் அடைந்தாய். கோலவெளியான பாண்டிய மன்னனின் கோதாரி தீர்த்து வரும்போது சிந்தை கலங்கி இடைச்சியர் வெண்ணையை கொங்கையில் கொண்டுமே அப்பினரே. பார்க்குமிடமெல்லாம் பத்தியரே எது வரம்மா பத்தினி தாயாரே சீக்கிரமாக விரைந்து வருவாய் சென்றிடுவோம் நாம் நாடு விட்டு. நாராயணன் தங்கை கோவலன் தேவியால் வாக்குமொழி இதனை தான் உரைத்தாள். பத்திய கனலும் தணிந்து விடும் முந்தனிடையர் சேரியும் வருவதென்றார். பம்பையொடுக்கை வரை முழங்க தொத்திரம் செய்து நமஸ்கரித்து மாதவி நீ மனங்குளிர் வாயன சித்திரை சட்டரும் சொன்னாரே. மாங்கனியில் வந்த மாதுமையே தாயவள் கோபம் தணிந்து நிற்க உலகம் தன்னை காக்கவென்று அழுகண்ணிகையை தான் அழைத்தாய். தாயை பிரிந்த கண்டினை போல் தாயாரே நாங்கள் வதைத்து நிற்கும் பெற்றதாயல்லவோ தாயனக்கு மாதா எப்போதும் மாதாயே நீ வருவாய். 7 பேர் கன்னிகள் இங்கிருந்து பூலோகம் தன்னையே காப்பார்கள். வைகாசி திங்கள் வளர்வரே நன்னாளில் பூலோகம் வாரேன் என்று போனாய். അക്കരപ്പറ്റിൽ അവതരിത്ത് അമ്മനാദി സദ്യയൊരുവടുത്ത് അന്നയമ്പത്തിനി കണ്ട അമ്മനെ പോറ്റി ഉമ്മി കൊണ്ടാടുങ്കടി. போரதேவினிலே கோயில் கொண்டு அம்மாள் போர்முகமாகவே வீற்றிருந்து பொற்கொடியாள் கொற்றவை அம்மனை போற்றி கும்மி கொட்டுங்கடி. மண்ணுனை தண்ணிலே வெற்றிருந்தே அம்மன் மண்ணுலகோர்கள் போகல் பாட மங்கனிகிலே வந்தோதைத்த எங்கள் மாதாவை ஓட்டி வணங்குங்கடி. ஆரியம்பதியில் வந்திறங்கி அம்மன் நண்பக பூசைகள் தானேற்று 1000 கண் கொண்ட தாயவளாம் அம்மன் அன்புள்ள கண்ணகை தாயாரா. தாளங்கோடாவிலே கோயில் கொண்டோ அம்மன் தாரணி எங்கும் கோளிரவண்டு தாயற்றிருந்த தயாவரே அம்மா கண்ணகை அருள் தாதாயே. மாமங்கம் தன்னிலே வந்திறங்கி அம்மாள் மங்களமாகவே வாழ்வழித்தாய். மங்கனி செல்வியம் கோவலன் தேவியை போற்றி கும்மி கொண்டாடுங்கடி. நடியமாடோவாதி கோயில் கொண்டோ அம்மன் செல்வ வளங்களை அள்ளித்தந்து வேதனை நோய் பிணி மாற்றியே தாயார் வில்வ மர நிழல் வெற்றிருந்தாள். திருவங்கனியிலே பூசை கொண்டு மாதா காளியாய் அவ்விடம் தான் அமைந்தாய். அங்கையை சூடும் மரனாருடன் நாடும் பார்வதியே வரம் தாரும் அம்மா. சந்து வழிபதிதான் உறைந்தே அம்மன் சங்கடமெல்லாம் தித்தெழுந்து சத்திரையாவரி குத்தமே தாயார் பத்தினி அங்கே கோயில் கொண்டாள். கங்களனோடு உறவாடும் காளி தேவியே பார்வதி மாதாவே பாவங்கள் தீர்த்துமே தாயவளால் அம்மன் கொண்ட எங்கனி உறைந்தவளே. கோரவழிபதி கோயில் கொண்டோ தாயாரேழு முகப்பெலும் போதை கொண்டோ கிளையடியரை வழிக்க வந்து ஈஸ்வரி கண்டாய் தானமந்தாள். வாழைச்சேனையிலே வந்திறங்கி அம்மன் வளமான வாழ்வு அளித்தவளே மையகம் போற்றவே பூசை கொண்டு தாயவள் அங்கே கோயில் கொண்டாள். மலையிலே பூசை கொண்டோ மாதா குங்குமக்காரியாய் நீ அமர்ந்தாய். கொங்கை திரிகை மதுரை ஏறித்திட்ட சத்தியே கண்ண தாயாரே. கல்குடபதியில் வந்திறங்கி அம்மன் காரணி அங்கே பூசை கொண்டு பக்தர்க்கு எல்லாம் அருள் கொடுத்து அம்மாள் கண்ணகை அங்கே வீற்றிருந்தாள். பாதாடி மன்னனை வீழ்த்தியவள் கொடுங்காளியாய் நின்று அடித்தவளாம். ஆரேனில் வேளையாய் வந்தவளே எங்கள் ஆனந்தனை வதை வெற்றிருந்தாய். உலகம் எல்லாமே காத்தவளாம் தாயார் பூங்குடோ தேவில் உறைந்தவளாம். பூரணமாகவே பூசை கொண்டு மாதா தங்கரதம் மீது வாராளமா. பட்டப்பளையிலே கோயில் கொண்டோ மாதா குப்பு நீரிலே விளக்கறிந்து திப்பிளம்பாகவே காட்சி தந்து தாயா செல்வியால் கண்ணகை வெற்றிருந்தாள்.
மட்டக்களப்புக்கு தென்மேற்கே கண்ணங்கோடாவிலே கோயில் கொண்ட கண்ணகையம்மன் புகழ் வாட எங்கள் மாணிக்க பிள்ளையார் அப்பாமே. சாந்தமலை தனில் கோவில் கொண்டு வேலன் பக்தருக்கெல்லாம் அருள் கொடுத்து வேண்டுவோருக்கு வரமருளும் வேலன் பார்வதி பாலனை போற்றிடுவோம். அம்பலமாடிடும் ஈஸ்வரனார் வீட்டுக்கு மண் சுமந்த பெருமான் கொக்கட்டி சோலையிலே கோயில் கொண்டதான் தோன்றி ஈஸ்வரரை தொழுவோம். வெளி தன்னிலே அம்மன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி தந்து நாகலோகம் தானே விட்டிறங்கி தாயார் நாககன்னிகையும் காட்சி தந்தார். 600 வருடம் முன்பாக கண்ணங்கோடாயனோ மூர்தனிலே 13 குடும்பம் வந்தடைந்து காடு வெட்டி அவர் வாழ்ந்தனரே. 600 வருடம் முன்பாக அம்மன் கண்ணங்கோடாவிலே தாயார் வந்து தேத்தாமரம் தன்னிலே மாதா ஒளிப்பிழம்பாகவே காட்சி தந்தாள். செம்பகனாட்சி வெண்மணியால் பிறகு எடுக்க போகையிலே தெத்தாமரத்திலே முக்கோண சிலம்பை கண்டு வியந்துமே நின்றாவாம். செம்பகனாட்சியுமே விரைந்து சக தோழிகளை எங்கே தான் அழைத்து தேத்தாமரத்தில் முக்கோண சிலம்பு தோன்றியிருப்பதை பாருங்கென்றாள். தோழிகள் கண்ணிலே நீ தெரியாதே பார்வதி அங்கே நீ மறைய என்ன ஒரு விந்தை என்று சொல்லி உற்றார் உறவினரை அழைத்தார். எல்லோரும் கூடி முடிவெடுத்து அப்போ ஓலை கொடி செயல் பந்தலிட்டு மாரியம்மன் எனத்தான் நினைத்து 7 வருடங்கள் பூசை செய்தார். 8வது வருடம் தனிலே அம்மனுக்கு உதவிகையிலே முக்கோண சிலம்பினுள்ளிருந்து அதரீதியாக ஒலித்தாயம்மா. வந்ததொரு சக்தி மாறி இல்லை நான் கண்ணகை என்றுமே தாய் உரைத்தாய். அன்னை அருள் மொழி கேட்டுமே பக்தர்கள் கண்ணகை தாய்க்கு விழாவெடுத்தார். அன்னைய நீயும் உறைந்ததனால் ஊரும் செழிப்பகதான் வளர கண்ணகை வந்து உறைந்ததனால் கண்ணங்கூடாவும் சிறந்ததுவே. பாரம்பரியங்கள் மாறாமல் அம்மன் சக்தி முறைகளை தாண்டொகுத்து ஊனற்பத்ததி முறைப்படியே அம்மனுக்கு பூசை செய்தனரே. மாணிக்க பிள்ளையார் ஆலயம் தன்னிலே பந்தல் வாவனி கொண்டு வந்து போதையே நீ எங்கூளிர வண்டு தாயாரே உனக்கு பந்தலிட்டார். பத்தினி உன் பூசை காணவென்று பக்தர்கள் கூட்டம் குவியதம்மா. தேவியே நீயும் மனமகிழ்ந்து அபயம் தருவாயே கண்ணகையே. கோலாட்டம் நல்ல மயிலாட்டம் கந்தனின் காவடே ஆட்டம் அம்மா. கற்பூர சட்டிகள் என்றிய பக்தர்கள் கண்ணகை அம்மனை தேடி வாரோ. 1974 ஆண்டினிலே இந்து சமய விருத்தி சங்கத்தால் நவராத்திரி பூசை செய்தனரே. பற்பல வண்ணமின் குமுள் போட்டே மேடையெல்லாம் அலங்கரித்து செய்த முயற்சி செயலிழக்க பத்தினி உண்மையை அறிந்தார். 1981 ஆண்டு நள்ளிரவில் அன்னையை உந்தன் ஆலயத்தில் களவாட கள்வர் இருவர் வந்தார். ஒட்டை பிரித்து உள்ளிறங்கையிலே அன்னைய நீயும் ஒரு மாறே கன்னிகையாக சென்று மேதாயாசினி தம்பிகையரை அழைத்தாய். உறவர் எல்லோரும் ஒன்று கூடி அப்போ ஆலயம் தன்னிலே பார்க்கையிலே கள்வன் ஒருவன் அகப்படவே மற்றொருவன் தப்பி ஓடினானே. விளமுகத்து விநாயகனின் மாலையதனே தான் எடுத்து கல்வன் ஒருவன் ஓடி சென்று வெளி தெரியாது நின்றனம்மா. கள்வன் என்று அறியாது உறவர் தானும் வருகையிலே என்ன இவ்விடம் நிற்பதென்று கள்வனிடம் அவர் கேட்டு நின்றார்.
கண்கள் தெரியவில்லை என்று சொல்லிட ஊரவரும் அங்கே கூட்டி வர அம்மனின் ஆலயம் தன்னிலே கல்வனும் மீண்டுமே வந்தானே. கள்வனை கண்டதும் கூட்டாளி இவனும் கள்வன் தான் என்றுரைக்க இருவரையுமே கொன்று சென்று நீதிமன்றத்தில் ஒப்படைத்தான். 3 தவணை வழக்கு முடிந்திட தாயவள் நீயும் கருணை செய்தே வழக்கை அளித்திட வென்று சொல்லி சொப்பனத்தில் போய் சொன்னாயம்மா. அம்மன் நகைகளை பெட்டகத்தில் காவல் உள்ளவென தான் நினைத்து இப்பயடி பேரின்பனாரும் அம்மனின் நகையை பாதுகாத்தார். சொப்பனம் தன்னில் உதயமாகி அம்மன் நகையை கொண்டோ வாருவண்டு பெரும்பனாருக்கு ஆணையிட பெட்டகம் தன்னையே கொண்டு வந்தார். என்ன செய்வதென்றறியாது ஆலய சேவர்கள் ஒன்றிணைந்து பாதாளத்தை வெட்டி அம்மன் பெட்டகத்தை மண்ணில் புதைக்க முடிவெடுத்தார். ஆலயர் பூசகர் முன்பாக தாயே கண்ணகை அம்மன் உதயமாகி என் நகையை நான் பாதுகாப்பேன் என சத்தியமாகவே சொன்னாயம்மா. 1982ஆம் ஆண்டினிலே கண்ணங்குடா பாடசாலையிலே சினிமா திரைப்படம் செய்யவென்று ஏற்பாடு எல்லாமே செய்துவிட்டு திரையிலே வடங்கள் ஓடையிலே திரையிலே வடங்கள் வாராமல் உள்ளிகள் மட்டும் விழுந்ததுவே. செய்த முயற்சி செயலிழக்க அப்போ பெரியோர்கள் சொன்ன மொழி கேட்டு அம்மனின் ஆலயம் தன்னிலிருந்து வட்டமடை ஒன்றை கொண்டு வந்தார். வட்டமடையை கொண்டு வந்து திரையரங்கு முன்பாக செல்ல தானாகவே திரைதனிலே திரை காட்சிகளும் ஓடியதே. 1986ஆம் ஆண்டினிலே யுத்தம் நடைபெற்ற போது நக தம்பிரானுக்கு பூசை செய்தார். பூசதையும் அந்த நேரத்திலே ஹெலிகாப்டர் மூலமே கொண்டு போட ஆலயம் தன்னிலே தான் இருந்து திப்பிளம் ஒன்றோ தோன்றியதே. வந்ததோர் குண்டுகள் அத்தனையும் தீப்பிழம்புக்குள்ளே தான் எடுத்தாய். அக்கினியாகவே கொந்தளித்து அம்மன் ஆவேசமாகவே நின்றாயம்மா. யுத்தத்தின் காரணமாகவே அங்கு மக்களிடம் பயந்து போக அஞ்சாதே நான் இருக்கேன் என்று சொல்லியே மக்களை எவ்விட நீ அழைத்தாய். அன்னையை உந்தன் ஆலயத்தில் விநாயக பாறையும் நேர்கடனாய் வந்ததறியாது ஆலய சேவர்கள் வேறுவானை வைத்து பொங்கினரே. நேரம் பல மணிகள் கடக்க வானையில் வாழுமே பொங்காமல் ஊரவர் கண்டு கலங்கெனைக்கதாயே குத்தமினி வழி சொன்னாயம்மா. ஆலய பூசகர் மயிலிப்பொடியற்கு அம்மாள் தோத்தரவாகியதான் நேர்கடனாக வந்ததொரு பானையை கொண்டு பொங்கும் என்றார். அம்மன் உரைத்த அருள் மொழி கட்டுமே வானையை கொண்டோ பொங்கையிலே ஒரு சில வினாடி தண்ணினிலே வானையில் வாழுமே பொங்கியதே. 2015ஆம் ஆண்டு வடமது கட்டிய நேரத்திலே அன்னதானமுமே கட்டுமே வெண்மணி வாது புரிந்துமே நின்றாவாம். வட்டமடையும் வைத்துமேதான் அம்மனுக்கு பூஜை செய்த பின்போ அன்னதானமும் வழங்குவோம் என்று ஆலய சேவர்கள் சொன்னாரே. பெண்மணி அவ்விடம் தான் வரைய அப்போ மின்னலுடன் மழை தான் பொழிய கடைகள் எல்லாமும் சேதமடைந்துமே வம்பி மரக்கந்து விழுந்ததம்மா. எத்தனை அற்புதங்கள் தாயாரே நீ நிகழ்த்தி நின்றாய் அத்தனையின் நான் கூற வந்தேன் பெற்றவளே என கண்பாரம்மா. 2020ஆம் ஆண்டு கல்யாண சடங்கு தான் முடிவில் வாசனை திரவியத்துடனே வெற்றிலை வாக்கு கொடுத்தனரே.
வாசனை பாக்கு மிதிந்து விட என்ன செய்வதென்றறியாமல் பூசகர்கள் தடுமாறையிலே சக்தி நீ அவ்விடம் வந்தாயம்மா. வாசனை பாக்கு நிறைந்ததொரு பெட்டியினை தாய் சுமந்து வந்து ஆலய சேவகர் கையில் கொடுத்து தாயாரே நீயும் மறைந்தாயே. அம்மனின் ஆலயம் தன்னினிலே தீவ விளக்கு ஏற்ற வண்டு பூசகரங்கு வருகையிலே மததாயே விளக்கு நீ ஏற்றினாயே. அம்மனின் ஆலயம் தன்னினிலே கூத்து கரகமும் தான் நடக்கும் கண்ணிகை போலவே வந்துமே தாயார் விந்தையாய் அவ்விடம் தான் மறைவாள். சென்னல் வாயல்கள் விளையுதம்மாதாயே ஸ்ரீதேவி உந்தனருளாலே செல்வ வளங்களை அள்ளித்தந்து தாயார் கண்ணங்கோடாவிலே விட்டிருந்தாய். தீராத நோய் பிணி தீர்த்தவளாம் அம்மன் மழலை செல்வங்கள் தந்தவளாம் கண்ணங்கூடாவிலே கோயில் கொண்டு மாதா காத்திருக்கிறாள் கண்ணகையாள். அண்டொரு வள்ளயம் பூசையம்மாதாயே அன்பாக நாங்களும் தாரோம் அம்மா கண்ணங்கூடாவிலே வெற்றிருக்கும் உங்கள் கண்ணகை அம்மனே நீ குளிர்வாய். ஏது விளை நாங்கள் செய்தாலும் தாயை இறங்கி அருள் தருவாய். கண் கண்ட தெய்வமே கற்புக்கரசியே கண்ணகையே வரம் தாரும் அம்மா. சவுங்கிலேயும் நாம சிவாய வென்று தாயாரே உன்னை அழைத்தாளே கொம்பிலே நின்று விளையாடும் தேவி கொம்பு கண்ணியே நீ கோபந்தனே. தேவிவன் ஒன்மணி மாயவன் தங்கயம் கோவலன் பத்தினி கண்ணகையாள் கோபம் தணிந்துமே தாயாரே தேவியே நீயும் தேரம்மா. சரண மங்களம் மங்களமாம் பார்வதி தேவிக்கு மங்களமாம் பூலோகமெங்கிலும் பூசை கொள்ளும் கண்ணகை தாயார்க்கு மங்களமாம். மங்களம் மங்களம் மங்களமாம் மாம்பழ செல்விக்கு மங்களமாம் ஆருலகம் காக்க வந்ததொரு பத்தினி தேவிக்கு மங்களமாம். மங்கள தேவி தேவ கௌரி அம்மா மாம்பழ செல்வியால் கண்ணையால் கண்ணங்கூடாவிலே கோவில் கொண்ட எங்கள் கண்ணகை அம்மைக்கு மங்களமே. கண்ணகை அம்மைக்கு மங்களமே. கண்ணகை அம்மைக்கு மங்களமே. கண்ணகை அம்மைக்கு